Hello friends, welcome to Rama Semi Kitchen. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா மணி கொழுக்கட்டை தான் இப்போ செஞ்சிட்டு இருக்கேன். நம்ம கொழுக்கட்டை வந்து கொழுக்கட்டை மாவுல தான் இதுவும் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியானது. எப்பவுமே நம்ம ஸ்வீட் தான் பண்ணி சாப்பிடுவோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அதே சமயம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மணி கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கொழுக்கட்டை மாவு நான் வந்து ஒரு 200 கிராம் எடுத்துர்க்கேன். அதில் உப்பு சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். தண்ணி நம்ம இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை மாவில் எடுத்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு கப் அளவு அப்படி தெரியலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மாவு சாஃப்டாக வர்றது தெரியும். அந்த அளவுக்கு ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இடியாப்ப மாவு வந்து ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதே மாவு தான் நம்ம கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ண போகிறோம். இல்லை நீங்கள் பச்சரிசியில் செய்கிறீங்கன்னா மாவை நல்லா மிதமான சூட்டில் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ தண்ணி போதுமான அளவு நம்ம சேர்த்தாச்சு. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்து இதை பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி கையில் ஒட்டாத மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டிக்கணும். ஈஸியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி மாவு கையில் வந்து உங்களுக்கு ஒட்டுதுன்னா நெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக உருட்டி பிச்சு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கோங்க. நான் வந்து இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். உருட்டிட்டு நீங்கள் எல்லாத்தையும் இதில் அடுக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்ச மாவை அழகாக உருண்டையாக குட்டி குட்டியாக உருட்டி இட்லி தட்டில் அடுக்கிட்டு இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம். செஞ்ச எல்லா சின்ன சின்ன உருண்டையும் இட்லி தட்டில் வச்சு அடுக்கிட்டேன் நான். இப்போ இதை நம்ம ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு நம்மளோட மணி கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு நம்ம தாளித்து கொட்டிடலாம். நம்ம மணி கொழுக்கட்டையை அழகாக தட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ அதுக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு லைட்டாக ஒரு பொன்னிறமாக வரட்டும். ஒரே ஒரு வத்த மிளகாய் சேர்த்துக்கிறேன். பெருங்காய பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக சீரகத்தூள், கருவேப்பிலை. இந்த நம்ம முதல்ல நம்ம உப்பு போட்டு மாவு பிசைஞ்சிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச மணி கொழுக்கட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் உப்பு காரம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். கடைசியாக தேங்காய் போட்டு நம்ம இறக்கிடலாம். தேங்காய் போட்டுட்டு லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. நம்மளோட மணி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுது.